ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லால் ப்ரோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னை vs KKR மேட்ச் ரிவ்யூ பார்க்க போறோம். இதை நம்ம 4 செக்மெண்ட்டா பிரிச்சுக்கலாம். ஏன்னா 5வது ஒன்று வச்சிருக்கேன், அது புதுசா இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். இதுல சிஎஸ்கே பேட்டிங், கேகேஆர் பவுலிங், அதே மாதிரி ஆப்போசிட்ல கேகேஆர் பேட்டிங், சிஎஸ்கே பவுலிங். 5வது வந்து ஃபீல்டிங் வச்சுக்கிறேன் தனியா. சிஎஸ்கே அடிக்கிற ஃபீல்டிங்ல இல்ல இல்ல ஒரு மேட்ச் அது ஒரு மேட்சா இல்ல, இந்த கடந்த ஒரு சீசனா அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து சிஎஸ்கே பேட்டிங் பத்தி பேசிக்கலாம். பேட்டிங் 6 ஓவர், ஃபர்ஸ்ட் 6 ஓவர் நல்லா இருந்தது. 6 ஓவருக்கு 72. ஓகே, அந்த சென்னை பிச்சுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பிளாக் சாயில் பிச்சு, நல்லா பாலுக்கு நல்லா ஸ்விங் ஆச்சு, சூப்பரா ஸ்விங் ஆச்சு. வைபவ் சிங் ஆச்சு, கேமரன் கிரீனுக்கே சிங் ஆச்சு. அதான் அதிசயம். மெடிக்கல் மிராக்கல் தான். உண்மையாலுமே ஒரு சோக்கு தான். சென்னை, பழைய சென்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு, பழைய சென்னை பிச். ஓப்பனிங் ருத்ராஜும், ஆமா அது என்ன சொதப்புறது, அது நம்ம சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் சொதப்புறதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க பார்ட்னர்ஷிப்பே ரொம்ப மட்டமான ஒரு 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 பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க, பார்ட்னர்ஷிப். இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பெருசா ருத்ராஜுக்கு பேட்ல படல 4 மேட்சா, ஏன் தெரியல. இதோட கேப்டன்ஷிப் பேசாம சும்மா சரி. அப்ப ஒண்ணு கேப்டன்சி வேணாலும் எடுத்து தலையில இந்த கிரீடத்தை எடுத்து கீழே வச்சிடலாம். எனக்கு கேப்டன்சி வேணாங்க, பேட்டிங் அடிக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, கேப்டன்சி நல்லா 2 மேட்சா கேப்டன்சி பேட்டிங் நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆனா இந்த 2 மேட்சா 4 மேட்சா பேட்டிங் சரியில்லை. எல்லாம் சிங்கிள் டிஜிட் அவுட் ஆயிட்டு இருக்கான். அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அது என்ன, சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனா பரவாயில்ல, ஸ்ட்ரைக் ரேட்டே ரொம்ப, ஐயோ போன மேட்ச் எல்லாம் 28 பாலுக்கு 26 ரன். அதெல்லாம் ரொம்ப, இது கண்டினியூ ஆச்சுன்னா பிளே ஆஃப்ல எல்லாம் ரொம்ப சிக்கலாயிடும் போற மாதிரி இருந்ததுன்னா. இல்ல இல்ல இல்ல, இப்ப சொல்ற சீசன் முடியறதுக்குள்ள 400 ரன் எடுத்திருப்பான். 400-450 ரன் கேரண்டி ருத்ராஜ். பாக்கலாம் அது எதுவுமே நம்ம உறுதியா சொல்ல. ருத்து நல்லா பேட்ல பட்டுச்சு, அடிச்சது ஸ்வீப் ஷாட்டு. அது ஸ்கொயருக்கு போகும் பார்த்தா நேரா லெக் சைட்ல போய் அங்க ஃபீல்டர் வச்சிருக்கான், அங்கேயே போய் கையில உட்காருது. அவன் பேட் டேவா என்னன்னே தெரியல. அது எதுவுமே சொல்ல முடியல. இல்ல இல்ல, இப்ப என்னன்னா கிட்ட அடிக்கிறேன் சேஃப் ஷாட்னா எங்க பின்னாடி போகும், இதுக்கு பின்னாடி இப்படி போகும். ஆனா அது போறது ஸ்ட்ரெயிட்ல போகுது, எப்படின்னே தெரியல. அவனோட கெட்ட நேரம். அப்புறம் வந்தாலும் ஆயுஷ் மாத்திரே ஒரு குயிக் ஃபயர் குட்டிக்கோ. இல்ல ருத்ராஜ் பத்தி முடியலணும். ருத்ராஜ் பத்தி என்ன, அது அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். அவன் பேசுறப்ப ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, முக்கியமா என்னன்னா சொல்றேன், பேட்டிங் வந்து என்னன்னா எப்படி சொல்றது, இந்த 4 மேட்ச் விட்டுருங்க. இந்த 4 மேட்ச் போன எல்லாம் ஆரஞ்சு கப் பின்னர், அதனால 5 மேட்ச் 5 மேட்ச் குறைச்சிடக்கூடிய ஒண்ணு. நல்ல பிளேயர் தான், நல்ல ஃபார்ம் உள்ள, நல்ல டஸ்டிங் நல்ல பிளேயர். அவன் இன்ஜுரி போட்டீங்களா? பேசு ஃபார்ம் இஸ் டெம்பரவரி பட் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். பாக்குற இன்னும் 9 மேட்ச் இருக்கு, பாப்போம். 9 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் அடிப்பான். இல்ல அப்படியே கேரண்டி. ஓகே, அடிச்சா பிரச்சனை இல்ல, ஃபார்முக்கு வந்தா பிரச்சனை இல்ல. ஒரு ஃபார்ம் ஆனா கன்சர்னா இருக்கு இன்ன வரைக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிராபேக் தான். வந்துருவாரு ஃபார்ம் வந்துட்டாருன்னா அப்புறம் எல்லாரும் கரியும் விட்டுவாரு. சரி, அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை வந்தாரு, டேப்லெட் தான். அவரு தான் விட்டமின் டி மாத்திரை உங்களுக்கு. என்ன பண்றது, ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் செம்மையா ஆடினார். ஆனா நல்லா ஃபுல் ஷாட் ஆடுவாருன்னு பார்த்தேன். போட்ட பவுன்ஸ்ல சரியான பவுன்ஸ், அப்படியே அழகா ஸ்லைஸ் பண்ணாரு, நேர கையில போய் விழுந்துருச்சு, ஃபீல்டர் கையில. வரவே இல்லை. அது அவரோட பேட் நினைக்கிறேன். நல்லா அடிச்சான், நல்லா பட்டுச்சு பேட்ல, ஆனா போல. கொஞ்சம் பார்த்து விளையாடல. ஏன்னா அங்கேயே 8 ரன் 9 ரன் வந்துருச்சு அந்த ஓவர்ல. பார்த்து தட்டிட்டு ஆடிட்டு போயிருக்கலாம். அது ஒரு வைடு ஒரு சிங்கிள், அவன் 10 ரன்னே வந்துருச்சு. இருந்தாலும் ரன் வேணும்ல, பவர் பிளே ஏத்தணும்ல, யார் அடிக்க மாட்டானுங்க. உண்மையாலுமே ரிவ்யூஸ் வந்து சவுண்ட் ஆனா சூப்பரா இருந்துச்சுடா.
சவுண்ட் சும்மா தெரிக்குது தோனிக்கு அப்புறம் சவுண்ட்னா அது அதான் கிரவுண்ட்ல உட்கார முடியல, எல்லாம் சீட்ல கத்துறான், எனக்கு தெரிக்குது. ஐயோ அதான் தோனிக்கு அப்புறம் இவனுக்கு தான் பிரிவிஸ்க்கு தான் சரியான சவுண்ட். சர்வீசன் கூட வந்திருக்காது, ஆனா பிரிவிஸுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ரஸ்டியா இருந்தாப்ல மனுஷன். அவரு என்ன 28 பாலுக்கு, அவர்லாம் 22 பாலுக்கு 50 அடிப்பாரு தலைவர். இப்ப என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரஸ்டியா தான் இருக்காரு. ஸ்பின்னர் கொஞ்சம், ஆனா ஸ்பின்னர் தான் அடிப்பாரு தலைவர். ஆனா ஸ்பின்னர் ஏன் அடிக்கலன்னு தெரியல. இந்த மேட்ச் கொஞ்சம் பார்த்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டாரு. ஓகே, அப்புறம் யாரு சர்ஃப்ராஸ் அவரு அந்த அளவுக்கு நீ பேட்ல எதுவும் படல சரியா. அந்த 2 6 அவர் அந்த 2 6 மட்டும் அடிக்கணும்னு வச்சுக்கோ, அந்த வைபவ் ஓவர்ல 6 அடிச்சனாலதான் 2 6 அடிச்சனாலதான் 18 பாலுக்கு 23. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ 16 பாலுக்கு 10 ரன் 13 ரன் அப்படிதான் இருந்திருக்கணும். சர்ஃப்ராஸ் நல்லா பண்றேன்னு திடீர்னு இன்னைக்கு படல, ஏன் தெரியல. கடைசி 2 மேட்ச் எல்லாம் போட மட்டும் தான் பட்டுச்சு, பின்னாடியே தடவிட்டு இருந்தான், புடிச்சு போட்டாலும் உள்ள ஃபீல்டரு, வேற வழி இல்லாம சைட்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அப்புறம் தூபே வந்தாப்ல. தூபே எப்பவும் போல நல்லா அடிப்பார்னு நினைச்சேன். தாக்போ தஞ்சாவூர்னு தட்டுவார்னு நினைச்சேன். 6 அந்த கட்டையை போட்டிருக்கேன். ஸ்பின்னர் வந்துமே அடிக்க முடியல. இல்ல ஸ்பின்னர்னா யாரு போட்டது அப்படி? நரேன் தான், வேற யாரு? நரேன் அடிக்கணும்னா சாதாரண முடியாதுல்ல, கஷ்டம். அவன் மேஜிக்கல் ஸ்பின்னர். நீங்க ஸ்பின் பேஷர்ல, நாங்க ஸ்பின் பேஷர் தான், இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஸ்பின் மாஸ்டர்ல. உண்மையா நல்லா போட்டாரு நரேன். நாளா எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பால் டேக் டவுன் பண்ணி 6 அடிச்சிருவாரு, 6 அடிச்சிருவாருன்னு நினைச்சேன். ஓகே என்ன, ஆனா நல்லா கார்த்திக் வந்தாப்ல நல்லா யாக்கரா போட்டு அந்த தூபேவே பினிஷர்ன்ற ஒரு இதே எடுத்துட்டாங்க. பினிஷர்லாம் கிடையாதுப்பா, நீ 10 பால் 10 ரன் அடிச்சுட்டு போப்பான்ற. அப்பா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் வைடு போட்டு வெறுப்பேத்துறானுங்க. ட்ரை பண்றாங்க, ஏன் தெரியல. தூபே பாவம், தூபே ஆனா இவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி ஆடி நான் பார்த்தது இல்ல. இவ்வளவு யாருமே அவ்வளோக்கா அடிக்காம ரன் 180 யாருமே எனக்கு அதான் பிரச்சனையே, யாருமே அடிக்கலையா, நல்லா தானே ஆடிட்டு இருந்தாங்க. எங்க சோக் பண்ணாங்க எங்கன்னே தெரியல. எல்லாம் ஆமா ஒரு ஓவருக்கு ஒரு 4 ஒரு 6 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஆனா எப்படி இவ்வளவு ரன் கம்மியாச்சுன்னே தெரியல. அந்த இவ கடைசி 4 ஓவர் தான் இந்த கார்த்திக் தாகி அவன் போட்ட ஓவர் தான், 2 ஓவர். சிஎஸ்கே பேட்டிங் ஒரு ஆவரேஜ் பேட்டிங் தான் இன்னைக்கு. ஆனா ஆவரேஜுக்கு மேல. ஆமா ரொம்ப இது தோக்கத்துக்கு பாத்தியா, கேகேஆர் பாத்தியா எவ்வளவு சொல்றது. கேகேஆர் அவங்களே தோத்துட்டு போயிருவாங்க. இதெல்லாம் என்னப்பா இவ்வளவு பெரிய டார்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தோத்துட்டு போயிருவாங்க. ஆனா உண்மையாலுமே ரொம்ப சொதப்பிட்டாங்க ரொம்பவே. 3 பேர் நல்லா போட்டாங்க. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி 3 பேர் நல்லா அடி வாங்கிட்டானே. 3 ஓவருக்கு 27 ஓகே தான். சொல்ல முடியாது, அது அடி வாங்கிருப்பாப்ல. கடைசி தூபைக்கு போட்டிருந்தா அடி விழுந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டான். இந்த 2 ஓவர் சூப்பரா போட்டு போனாரு. 8 ரன் 2 ஓவர் தான், 2 ஓவர் 18 ரன்னுக்குள்ளதான் கொடுத்துட்டே போனாரு அவரு. அது போட்டது கடைசி டெத் ஓவர்ல தூபேக்கும் பிரவீஸுக்கும் போட்டு நல்ல. ஆனா உண்மையாலுமே கார்த்திக் தாகில நல்ல குரூம் பண்ணா நல்லா வந்துருவாரு தலைவர். 140 டப்புடும் போறான் 140 அந்த விக்கெட்லாம் சரியான விக்கெட். 140 போறனா யாக்கர் வைடு யாக்கர் நல்லா வைக்கிறேன். இதே கார்த்திக் தாகி தான் ஆர்ஆர்ல இருக்கும்போது நிக்கோலஸ் பூரான் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது 5 ரன் சம்திங் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருவாரு ஆர்ஆர். அதேதான் இங்கேயே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க.
இன்னும் எனக்கு என்னன்னா அந்த 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 கரெக்டா 14 ஓவர் கரெக்டா வந்தாங்க. 14 ஓவருக்கு சாரி 15 ஓவருக்கு 142 ரன். ஆமா அந்த 16வது ஓவர் வைபவ் வந்தான் 20 ரன் தூக்கி சொருவிட்டாங்க சடா சடா சட சடன். அதுல அடிச்சதுதான் சர்ஃப்ராஸ் கானுக்கு மேல ஏறிடுச்சு, டிவால் பிரேவிஸ்க்கு கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு, இல்லைன்னா ஸ்பின்லயே சோக் பண்ணிருப்பாங்க. ஆமா அதுல 20 ஆமா 170 இல்ல, ஆமா 170 அப்படி மடக்கிருக்கலாம், வாய்ப்பு இருந்தது. 175 வாய்ப்பு நிறையவே இருந்துச்சு. ஸ்பின் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நல்லா வாய்ப்பு இருந்திருக்கும். ரஹானே கேப்டன்சி தான் கொஞ்சம் இது சொல்ல முடியாது, ஓகே தான். ஆனா பவுலிங் ஓகே தான், பவுலிங் நல்லா போட்டாங்க. அவங்க பேட்டிங் தான் கொஞ்சம், இப்ப கேகேஆர் பேட்டிங் தான் ரொம்ப ஒரு சொதப்பல். இதெல்லாம் ஸ்கோர் தான். நீ மிடில் ஆர்டர் எடுத்து பாரு, ஃபுல்லா அவனுக்கு ஸ்பின்னுக்கு அடி வாங்குற ஆளுங்க தான் அவனுங்க. கேமரன் கிரீன் ஸ்பின்னுக்கு அடி வாங்குவான், அகில் ஹுசைனுக்கு அடி வாங்குவான், நூர் அகமதுக்கு அடி வாங்குவான். அதே மாதிரி ரோமன் போல ஸ்பின்னுக்கு கொஞ்சம் இதுதான், ஸ்பின்னு டாமினேட் அடிப்பாரு, தூக்கி 6 அடிப்பாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி ரிங்கு சிங்கும் அதே மாதிரிதான், ஸ்பின் எல்லாம் பெருசா அடிக்க மாட்டான். ரகானேயும் அதே மாதிரிதான், நகா டாப்ல. ஸ்பின்னாலன் வந்து லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு அவர் தகிடத்துவம் தான். அந்த அக்ஷர் பட்டர் அவுட் ஆனா அதே மாதிரி இதுலயும் அந்த மாதிரி அவுட் ஆயிருக்க வேண்டியது, தப்புஸ்டா. ஆனா எப்படி 5 பேர் ஸ்பின்னுக்கு அந்த மாதிரி ஆடவே மாட்டாங்க. சுனில் நாராயணன் நீ மிடில் வச்சிருக்கணும், சுனில் நாராயணன் மிடில் வச்சிருந்தாதான் அவன் அகில் ஹுசைனை டேக்கிள் பண்ணிருப்பான். லெஃப்ட்டுக்கு உண்மையாலுமே அவன் அகில் ஹுசைன் டேக்கிள் பண்ணிருப்பான். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடி இருப்பாங்க, நெட்ஸ்ல ஆடி இருப்பாங்க, கண்டிப்பா டேக்கிள் பண்ணிருப்பாங்க மிடில்ல. இல்ல ஒரு நிமிஷம். இப்ப என்னன்னா கேகேஆர் ஃபர்ஸ்ட் மாற்றம் ஒரு சேஞ்ச் பண்ண ஸ்குவாட்ல சுனில் ஓப்பன் ஆயிருக்காங்க, அதே பயந்துட்டேன் பாத்துட்டு, என்னடா சுனில் வந்தானே, ஓஜி பேக்கா. நான் என்ன நினைச்சேன், சரி சுனில் வந்துட்டான் அடிப்பான் அப்படின்னு நினைச்சேன். கலீல் அகமத் நல்ல ஸ்விங் பண்ணிட்டான், செம்ம ஸ்விங். கலீல் அகமத் ஸ்விங், அன்சுல் கம்போஜுக்கு நல்ல ஸ்விங் ஆச்சு. அன்சுல் கம்போஜ் எல்லாமே அரவிந்த் விக்கெட் தான் போனானுங்க, அரவிந்த் விக்கெட் போட்டு எடுத்தாங்க விக்கெட். ஆமா அன்சுல் கம்போஜோட தானே அவுட் ஆனது, பாடி லென்த்லயே போட்டாங்க, 6 அடிச்சிட்டு இருந்தா. ஆமா அப்புறம் சுனில் நாராயண் அப்புறம் ஆஃப் சைடு தூக்கி போட்டாங்க, அவுட் ஆயிட்டு போயிட்டா. சிமர்ஜித் சிங்ல கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க. நல்லா எடுத்த மாதிரி கெய்கோத் கேட்சிட்டானே, நல்ல வேலை. அவன் பேட்ட உடம்புக்கு இங்க போடுறாங்கடா, இங்க போட்டது அழகா தூக்கி 6 அடிக்கிறான்டா, ஒரே சைடு தான் 6 அடிக்கிறான். அதான் அண்ணன் நீ ஆஃப் சைடு போட்ட பால் எல்லாம் பாரு, உடம்பே போக மாட்டேங்குது அவனுக்கு. அந்த ஒரு பால் தான் போச்சு, அதுவும் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கையில இது பாத்தியா, அது பின்னால கேட்டு பாத்தியா, ஃபர்ஸ்ட் விக்கெட். பின்னால தான் நினைச்சேன், தூபேட்ட கேட்ச் போது விட்டுருவான் நினைச்சேன். அவனுக்கு விட்டுருவான் நினைச்சேன். கீழே சட்டம் கை வச்சுக்கிட்டு இருந்தா, அத பாத்தியா? ஆமா பார்த்தேன். தூபே இப்படி போய் பால் தட்டு புடிச்சான், அப்படியே தட்டுதான் புடிச்சான் எப்படியோ. ஆனா விட்டுருந்தானா சர்ஃப்ராஸ் சுவகல்ட்டி அடிச்சிருப்பான். அன்னைக்கு நினைச்சு ஆர்டி மேட்ச் கோலி கேட்டுருவாங்க, செஞ்சுல வாங்குவானே, அது மாரி வாங்குவான்னு நினைச்சேன், புடிச்சான் எப்படியோ பின்னால கேட்ச இன்னைக்கு. அதனாலதான் நான் லாங்ல நிக்க வைக்கல, நீ உள்ளே வாப்பா, உள்ள வந்து நிலப்பான்ட்டாங்க. நல்லதா போச்சு. அவன் எங்கேயும் நிக்க, அவன் வெளியே தூக்கி வச்சு அவன் வேணாம் ஃபீல்டு. அப்புறம் ரகுவன்சி வந்தாரு, நல்லா ஆடினான் அங்கிஷ் ரகுவன்சி. 18 பாலுக்கு 38 ரன் 37 ரன் சம்திங் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 3 ஓவருக்கு ஆமா சம்திங் அந்த மாதிரி 35 32 அந்த மாதிரி அடிச்சான். பின்னால முடிஞ்சு அடுத்து இவனும் பேசணும்ல சொல்லுங்க, அதான் பேசிட்டமே அழகா. நல்லாதான் ஸ்டார்ட் பண்ணான், ஒன்னும் 6 2 ஓவர் 6 அடிச்சிட்டான். ஆனா டாட் அவன் தான் அதிகமா பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ரஹானே வந்தாரு, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே நிறைய டாட் வந்துருச்சுடா, ஒரு 6 மட்டும் தான் அடிச்சான் அந்த ஓவர். அதுக்கு அடுத்த ஓவர் அதே மாதிரி ஒரு 6 அடிச்சா டாட் வந்துருச்சு. பின்னால அந்த ஓவர்ல அவுட் ஆனான். அப்புறம் ரஹானே வந்தாரு, எப்பவும் போல ஃபர்ஸ்ட் பின்னால தானே அவுட் ஆனது. அவுட் தூபே கேட்ச். பவுலிங் போட்டா அன்சுல் கம்போஜ். பவுலிங் அன்சுல் கம்போஜ்.
சரியான நல்ல பால், நல்ல பால். அடுத்து இவன் அதான் இன்ஸ்விங்கர் அவனுக்கு இன்ஸ்விங்கர் ரைட் ஹேண்ட்ல இன்ஸ்விங்கர் வீக்னஸ் இருக்கு பின்னால. எனக்கு இது நிறைய டைம் 3 டைம் நடந்த மேட்ச் எல்லாத்துலயுமே அப்படிதான் அவுட் ஆனா. வெளியே போற பால் அடிச்சுதான் அவுட் ஆனா. அக்ராஸ்ல ஆடி ஆஃப் சைடு ஆடாம அக்ராஸ்ல ஆடி அவுட் ஆனா. அவனும் ஆமா. அதுக்கப்புறம் ரகுவன்சி ஒரு டீசென்டான ஒரு நாக் ஆடினாப்ல. ஒன்னும் அவருக்கும் ப்ரெஷர் தானே. ரகானே அங்க வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா ரகுவன்சி ப்ரெஷர்னாலே அடிச்சிட்டாங்க. டிபெண்ட் பண்ணிட்டான். ஸ்பின்னர் இல்ல ரகானே டிபெண்ட் பண்ண ஸ்பின்னர் ஆட வரல. ஆமா அதான் சொல்றேன்ல, யாருக்குமே ஸ்பின்னர் ஆடவே வரல. அதான் அங்க பிரச்சனையே அந்த டீம்ல. 100 ஃபார்ம் வாண்டான், 100 சரியா ஃபார்ம் வாண்டான் டைம்ல. இந்த டீமோட விளையாண்டாங்கன்னா யார் வேணா ஃபார்முக்கு வரலாம். போன வருஷம் சிஎஸ்கே மாதிரி இந்த வருஷம் ஆயிடுச்சு. நல்ல வேலை பின்னரன் ஃபார்ம் வரல எங்களோட டீம் கூட. பின்னரன் இல்லண்ணா இப்ப 150 ஏன் தெரியுமா ஃபார்ம் வந்தான்? அவனுக்கு பார்ட்னர் கிடைச்சாங்க, நல்ல பார்ட்னர் அகில் ஹுசேன். அவன் ஒரு பக்கம் இழுத்து பிடிக்கிறான், இவன் ஒரு பக்கம் இழுத்து பிடிக்கும் போது விக்கெட் விழுகுது 150க்கு. ஆமா அந்த காம்பினேஷன் இருக்கு. ஏன்னா அடின்னு அடிச்சுட்டானுங்க. இதுக்கு மேல நீ கேப்டன்சி பண்ணா ஃபாஸ்ட் பவுலிங் கொடுத்துட்டு இருந்தா அடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பின்னருக்கு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்ல பவர் பிளேலயே ஸ்பின்னர் போட்டிருக்கலாம்டா. அவன் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கறனால போடல. அவங்களுக்கு அட்வான்டேஜா தான் போச்சு. சொல்லினேன் ஓப்பனிங் பண்ணது அட்வான்டேஜா தான் சொல்றேன், அட்வான்டேஜா தான் போச்சு. ஏன்னா அகில் ஹுசேன் 2 ஓவர் பவர் பிளே வச்சு அது எப்படியும் 10 ரன் அடிச்சிருவானுங்க. ஓவர் 10 ரன் அடிச்சிருவானுங்க. எல்லாம் போன டிஷோர் அடிச்ச மாதிரி அடிச்சிருவானுங்க. ஆனா மிடில் ஓவர்ல வச்சு சோக் பண்ணாங்க பாரு. எடுத்ததுக்கு அப்புறம் 6 ஓவர் கழிச்சு வெளியே கொண்டு வந்தாங்க பாரு. 8 ஓவர் நல்ல சரியான சோக். ஆனா நல்லா பண்ண 8 ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஒரு 60 ரன் கூட இருக்காது. 60 ரன் கம்மியா தான் இருக்கும் 8 ஓவருக்கு 2 பேர் சேர்ந்து. அவ்வளவு வந்திருக்காது, கம்மியா தான் இருந்திருக்காது. இத்தனைக்கும் சரியான ஒரு பால். அது கேமரா கிரீனுக்கு போட்ட பால்லாம் லோலியே போயிடுச்சு, அப்படியே கீழேயே போயிடுச்சு. ஐயோ சரியான அவனை போயிட்டு அவன் கேமரா கிரீனை போயிட்டு அங்க இருக்கனா அப்புறம் அப்படிதான் ஆவான். வேற என்ன பண்றது? அவன் ஓப்பனிங் 1 down 2 down பிளேயர் 5 down அரக்கனா தெரிப்பான். இது இப்ப நீ என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல எப்படி சிஎஸ்கே வந்து ஓவர் நல்லா போட்டான். ஓவரு நல்லா போடுறான். ஆமா என்ன ஓவர் சிஎஸ்கே ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிஎஸ்கே அதே ஸ்குவாடோட தான் திரும்பி இன்னொரு மேட்ச் விளையாடுவாங்க. அடுத்த யார் எஸ்ஆர்எச் ஓடையா? சிஎஸ்கே ஒரே ப்ராப்ளம் ஃபீல்டிங் தான் இப்போதைக்கு. நல்லா போன மேட்ச் இந்த மேட்ச் சொதப்பிடுவானுங்க. ஆனா அப்ப ஒட்டுமே நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அது ரொம்ப ஒரு பாராட்டக்குரிய விஷயம் தான். அது கேகேஆர் டீம் அப்படி, நாங்க அப்படி இல்ல. கேகேஆர் டீம் அதிகம் விட்டானுங்க, ஈஸி வின் வந்து. எனக்கு ஏன்னு தெரியல, இந்த கேகேஆர் டீம் பாக்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. டீம் சைஃபோர்ட் ஃபின்னாலுன்னு கேமரா ரவுண்ட் பவுல் அப்படி இருக்கானுங்க. ஆனா பேப்பர்ல இங்க ஃபீல்ட்ல ஒண்ணும் இல்ல, ஆன் ஃபீல்டுல ஒண்ணுமே இல்ல. மும்பை மாதிரி தான். இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. மும்பை ஸ்குவாட் மாதிரி தான், கேப்டன்சி தெரியல. மும்பை வந்து ஃபார்ம்ல இல்ல பிளேயர்ஸ். ட்ரெண்ட் போல்ட் எங்க யூஸ் பண்றாங்க, பவுலர்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க? அது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் தான். ஆனா அவனுங்க எப்படி கம்பேக் ஆயிடுவாங்க, இவனுங்க ஆவாங்களா தெரியலையா கேகேஆர். இல்ல படிதர் பத்தியா நல்லா கொண்டு வரான் கேப்டன்சில. பவுலிங்லாம் கரெக்டா சேஷன் எடுத்துட்டு வரான். அப்படி கொடுத்தலாம் பவுலருக்கு பிரஷர் இல்லாம இருக்கும். இவனுங்க கேகேஆர் 3 ஸ்பின்னர், அது அனுகூல் ராயி. அதான் ஸ்பின் சோக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஸ்பின்னவே போட வேண்டியதானே. அனுகூல் ராயி, சுனில் நரேன் 3 ஸ்பின்னர் 12 ஓவர் அடிச்சுட்டு போறேன். அடிச்சுட்டு போயிருக்க தள்ள வேண்டியதானே. 7வது ஓவர்ல இருந்து அடிச்சு நொறுக்கி விட்டுருக்க வேண்டியதானே. இல்ல சுனில் நரேன் போட்டிருக்கலாம், அப்படி போட்டிருக்கலாம். அது பண்ணல அவன். ரஜத் பட்டிதார் 2 ஸ்பின்னர் தான். எனக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பேச அது ஸ்பின்னர் இல்ல, மீடியம் பாஸ் பண்ணாரு. எது வேணா அவனை எது கொடுப்பாரு தருவோம்ப்பா.
ஒரு ஸ்டாட் பார்த்தோம்னா 2025 வரைக்கும் பவுன்ஸ் அதிகம் போட்டு பார்த்தா குரல் பண்ணி வச்சுல இருக்கான். அது அவன் அந்த லிமிட்டேஷனை தாண்டி வந்துருவான்டா தலைவன். எனக்கு லிமிட்டே கிடையாதுன்ற மாதிரி. எனக்கு புரியல ஸ்பின்னர் பேரு, அது ஸ்பின்னர் பேருக்கு பேரை மாத்த பவுலர். நான் ஃபிங்கர் ஸ்பின்னர்ப்பா, நல்லா முறுக்கு புளிவேன். அப்படி போட்டோம்னா தெரிக்கும் 120 116ன்னு. அதெல்லாம் கொத்து போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம இது சொல்றதுக்குல அவங்க ஐசிசி பாத்துப்பாங்க. அதெல்லாம் பிசிசி ஐசிசி எல்லாம் நம்ம எதுவும் பாக்குறது இல்ல. பார்த்தா பேட் பண்ண போறாங்க, இல்லைன்னா ஆட வைக்க போறாங்க. நல்லா இருந்தா வின் பண்ணா போகுது நமக்கு. நமக்கு எப்படி போட்டா என்ன, நீ என் பால நீ 6 அடிச்சுன்னா மண்டைக்கு தான் அடுத்த பால் வரும். ஹர்திக் பாண்டியா போட்டா இப்ப கம்மி. இது என்ன சிஎஸ்கேக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்ல. எப்படி எஸ்ஆர்எச் நீங்க எப்படி அடிக்க போறீங்கன்னு தெரியல. அது நம்ம அடுத்த ப்ரிவியூல பாத்துக்கலாம். அது எனக்கு தெரியல, அது பாப்போம். என்னன்னு எப்படி டேக்கிள் பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்ல லெஃப்ட் ஹேண்ட் இசான் கிஷான் ஜடேஜா பவுலிங் கொடுக்காம போன மாதிரி நீங்க அக்யூரேஷன் பவுலிங் கொடுக்காம போயிருவீங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்படி பார்க்கக்கூடாது. நாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஓவர் வருவோம். நாங்க அப்படிதான் டிஃபெண்டா பண்ணுவோம். டிஃபெண்டா அவனே ஃபர்ஸ்ட் ஓவர் பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். அது அடுத்த ப்ரிவியூல பாத்துக்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போ வின்னிங் வேஸ்ல வந்துட்டாங்க. காம்பினேஷன் செட் ஆயிருச்சு. ஆனா தோனி வந்தா எங்க ஃபிட் பண்ணுவீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அந்த ஏதாச்சும் அம்பையர் ரூல்ஸ் வாங்கி 13 பேர் ஆகுவாங்க கேட்டுருங்க. ஒரு 13 பிளேயர் மட்டும் எங்க டீம்ல. என்கிட்ட கேட்டா என்கிட்ட கேட்டா ருத்துக்கு பதிலா தோனி ஆட வைங்கன்றுவேன். அவ்வளவுதான். அழகா இருக்கும் அது பாட்டுக்கு. டீம் இன்னும் செட் ஆயிடும். ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். இது கடைசி 14 மேட்ச் முடிஞ்சிரும். அப்ப கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே. இப்ப என்ன தோனி வந்தா என்ன ஃபிட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பின்ன என்ன தோனி எல்லாம் ஃபிட் பண்ணி தான் ஆகணும். யார வெளியே போறது தெரிஞ்சு யாரு போவானா? கால்ஃப் இன்ஜுரி ரொம்ப நேரம் உட்கார முடியாது. விக்கெட் கீப்பிங்லயும் தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயரா தான் இருக்கும். ஆனா அக்யூரேஷன் தான் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவீங்க. எப்படி போவீங்கன்னு தெரியல. தூபே தான் வெளியே போவீங்க. அப்ப ஸ்பின்னர் யாருமே இல்லையே. டிவால் பிரிஸ்க்கு அப்புறம் யாரு இருக்கா ஸ்பின்னர்? நியாயமா பேசுறாடி. ஃபேனுக்காக பேசாத, டீமுக்காக பாரு. டீமுக்காக தோனி செட் ஆக மாட்டாரு. காம்பினேஷன் நல்லா செட் ஆகும். ஏன்னா குர்ஜப் சிங் உட்கார வச்சுட்டு வேணா நீங்க ஆடலாம். எனக்கு அதான் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. தோனி வேணா நீ பிளம்பிங் இடத்துல போய் தோனி உட்காரலாம். அதுக்கு நீங்க சொல்றக்கு இது கலையில வந்து இன்ஜுரி இன்னைக்கு கலிலுக்கு. ஆமா, என்ன ரெக்கவர் ஆவானா தெரியல. அடுத்த மேட்ச் இவன் பார்க்கலாம், ராமகிருஷ்ணா கோஷ் மேபி. பவர் பிளேல ஆமா பவர் பிளே பவுலர் தான் பாப்பாங்க. 145 எப்படின்னு 145 போடுறான். நல்ல பவுலர், நல்லா போட்டுறான் நெட்ஸ்ல. அடுத்த மேட்ச் எங்க உங்களோட? எஸ்ஆர்எச் ஹைதராபாத்ல 140 தெரியல. அது அப்புறம் பாக்கலாம். இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல. ஃபீல்டிங் தான் சிஎஸ்கே. ஃபீல்டிங் ருத்ராஜ் ஒரு கேட்ச், பிரேவிஸ் ஒரு கேட்ச், சப்ரஸ்தான் ஒரு கேட்ச் விடுறான். இதெல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல. அது ஆஸ் யூஷுவல் தான். அது 2024 இருந்து அது எழுதப்பட்டிருக்கு சிஎஸ்கே. 2023 இருந்து எனக்கு தெரிஞ்சு எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா ஃபேப் லூஸ் போன அப்புறமே மாறிடுச்சு. ஃபேப் போன அப்புறமே டீம் இந்த கேட்ச் எல்லாம் விடுறது. அது ரெகுலர் மிஸ்ஸஸ். அதெல்லாம் அது சிஎஸ்கேவா? கேட்ச் விட்டுறாங்க, 2 கேட்ச் விட்டுருவாங்க, 2 கேட்ச் விட்டு 3 கேட்ச். ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு தான் வருவாங்க. வரும்போது கிரவுண்டுக்கு வரும்போது 10 ரன். இப்ப டார்கெட் 200 ரன் வச்சுக்கவேன், 15 ரன் எக்ஸ்ட்ரா தான் ஃபர்ஸ்டே வருவானுங்க. இப்படியே ஃபீல்டிங்ல விட்டுருவாங்க 15 ரன் சேர்த்துப்போம், 215 ரன் அந்த கணக்குல தான் வருவானுங்க இவனுங்க. இல்ல இப்ப நல்லா பண்றது லாஸ்ட் மேட்ச் சரியான ஃபீல்டிங். அப்ரோஸ் கேட்ச், 100 6 சேவ்,
அதெல்லாம் மாசா இருந்துச்சு. இந்த வருஷம் இந்த மேட்ச் என்னாச்சு? ஏன்னா கண்ணு பட்டுருச்சு, சில ஃபேன்ஸ்ல கண்ணு பட்டுருச்சு, அதான் பிரச்சனை. இங்கேயும் எனக்கு லைட்டா வன்மை இருக்குதான். என்னத்த ஜெயிச்சு இருக்கிறாங்களோ, என்னடா அது கீழே 10வது இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சேன். வன்மை வந்து உங்களுக்கு ருத்ராஜ் ரொம்பவே இருக்கு. உண்மையாலுமே சொல்ல முடியுமா? ஆனா எங்க டீம் யாரும் வரமே இல்ல. 100 அடிச்சாலே தோக்குது. ஆமா, 100 அடிச்சான், 100 அடிச்சான், டீம் தோத்துருச்சு. இந்தியாவுக்கு அடிச்சான், இந்தியா ஆஸ்திரேலியா. சரி, இப்ப சிஎஸ்கே டீம் வந்து வின்னிங் வேஸ்ல வந்துட்டீங்க. இனிமே வின்னிங் தான், ஏர்முகம் தான், இறங்கு முகம் எல்லாம் கிடையாது. நோ டவுன் பால், ஃபுல் ஹை பால். சரி, ஓகே. இப்ப கேகேஆருக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா 5 மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு, 5 லாஸ். ஒரு பாயிண்ட் தான் இருக்காங்க. வேற யாரு பவுலர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டியடா, அப்புறம் என்ன நீ கேப்டன்சி என்னடா பண்ணுவ? பவுலர் என்னடா பவுலர் தெரியுமா? 190 மடக்கிறான். கஷ்டமான ரன்னு ரொம்ப ஹைல இருந்துச்சு, மடக்கி கொண்டு இந்த பக்கம் பவுலிங்கே கொடுக்க முடியாது. பவுலிங் யூஸ் பண்ண தெரியல உனக்கு. 2 பேர் தான் பவுலிங் இருக்காங்க. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் பார்க்கும்போது 2 பேர் இருக்காங்க, நரேன், வருண் சக்கரவர்த்தி. அவங்க யூஸ் பண்ண தெரியல. எனக்கு எதுவும் எனக்கு என்ன டிம் சைஃபர்ட்டையும் பின்னாலே ஓபன் பண்ண வச்சுட்டு கேமரன் கிரீன் உட்கார வச்சிடலாம். ஆமா, பெட்டர். கேமரன் அடிக்கவே மாட்டான், வேஸ்டா இருக்கான். கேமரன் கிரீன் உட்கார வச்சுட்டு ஏதாவது ரஹானே 1 டவுன் இறங்கிட்டு, அடுத்து நம்பர் 4 ரகுவன்சி, 5 ரிங்கு சிங், அப்புறம் அனுகுல் ராய், ரமன்தீப் சிங், 7 பேர். ரமன் பவுலே வேணாம், ரோமன் பவுலே பத்திரானா கொண்டு வர வேண்டியதுதான். வேற என்ன பண்றது, இப்படிதான் போகணும். இல்ல இப்ப என்னன்னா, இதுக்கப்புறம் ஜெயிச்சு ஒண்ணும் முடியாது, வேஸ்ட் தான். இதுக்கப்புறம் என்ன 5 மேட்ச் இதுக்கப்புறம் அடிச்சு நேரம் வர முடியாது. நீங்களே 2 தான் ஜெயிச்சிருக்கீங்க, 5க்கு 2 தான். சரியா? 5க்கு 2, 5க்கு முட்டை ப்ரோ. அவங்களும் வரக்கு வாய்ப்பு இருக்கு, எப்பவுமே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கெல்லாம் மேல பாருங்க, 5க்கு 4. அது பாத்துக்கலாம், அது நமக்கு இப்போ டாப்ல இருக்கிறவங்க டாப்ல தான் இருப்பாங்க, அது ஒண்ணும் கீழே இறங்குற மாதிரிலாம் இல்ல. இதான் மாத்தணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பினிஷர்ஸ், இந்தியன் பேட்டர்ஸை நம்பி இறக்கிட்டு பவுலர்ஸ், ஃபாரின் பவுலர்ஸ் வச்சுக்கிட்டு ஓப்பனிங் 2 பேரும் ஃபாரின் ஓப்பனர்ஸ் வச்சிடணும். ஏன்னா 2 பேர்த்துல ஒருத்தனுக்கு பட்டாலுமே, ஒருத்தனுக்கு அடிச்சாலுமே கிளி. டீம் ஷேப் அடிச்சாலும் அடிதான், பின்னால அடிச்சாலும் அடிதான், எப்படி அடிச்சாலும் முரட்டடிதான். டீம் சேஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. டீம் சேஃப் அவன் யூஸ் பண்ணலாம், நல்லா அடிப்பான். ஃபார்ம்ல தான் இருக்கு. ஆமா, ஓப்பனிங் நல்லா தான், ஈடன் கார்டன் தான் நல்லா தான் அடிச்சானுங்க. ஏன்னு தெரியல. சொல்லு. கேகே பத்தி பேசணும்னா, ஏன்னா அவனுக்கு அடிச்சு 7 மேட்ச் வின் பண்ணி வரப்ப விழுந்துடும். சிஎஸ்கே பத்தி பேசுவோம். 5க்கு 2 வின் பண்ணி 3 லாஸ்ட். நீங்க டக் அவுட்ல கேமரன் கிரீன் அவுட் ஆகும்போது எல்லாம் மூஞ்சி இப்படி வைக்கிறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க டக் அவுட்ல. பாவம்னா முஸ்தபிஸ் ரஹ்மானியும் பத்திரானவையும் அத்தனை கோடி கொடுத்து எடுத்ததா? அப்படி இல்ல. 2024 வின்னிங் கேப்டன் தெரியுமா? 2024 வின்னிங் கேப்டன் மிகப்பெரிய தப்புதான். ஆமா, அது ஒரு பெரிய டிராபேக், மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. எப்படி நான் ஒரு வின்னிங் கேப்டன் சம்பந்தம் பண்ணிப்பேன். அவரை விட்டது, வெங்கடேஷ் ஐயரை விட்டது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே, மேட்ச் இன்னைக்கு சிஎஸ்கே தான் முடிஞ்சு, நல்ல விஷயம் தான். மேல வராங்க, வரட்டும். எப்படியும் அடி வாங்கிட்டு போறாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். பிளே ஆஃப்ல வரோம், அந்த ஒருத்தன் பழி வாங்க வேண்டியது இருக்கு, அங்க வாங்க வந்து. ஓகே, நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான மேட்ச், ஒரு அதிரடியான மேட்ச், ஒரு பிளட் பாத்தான மேட்ச். ஆர்சிபி வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். பிளட் பாத் அப்படின்னா பிளட் பாத் பாரு, சின்னசாமியே சவக்கும் நாளைக்கு. அப்படியா? உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? ஏதாவது எல்எஸ்சி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா? எல்எஸ்சி 5 பவுலர் வச்சிருக்காங்க.
டிசப்பாயிண்ட் எப்பவுமே 5 பவுலோட தான் போவான். 5 பவுலரு 7 பேட்ஸ்மேன். 5 பவுலர் யாரு? ஜார்ஜ் லிண்டே, திக்வேஷ் ரத்தி, முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், இன்னொருத்தர் யாரு, மோஷின் கான் இன்ஜுரியில தான் இருக்கு. இல்ல மணிமாறன் சித்தார்த்து ஆட மாட்டேன், ஏன்னா அது போல ஜார்ஜ் லிண்டே வந்திருக்காரு, அவரே ஸ்பின்னர் தான், சவுத் ஆப்பிரிக்கன். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் யாரு? ஃபாஸ்ட் பவுலர் யாரும் வருவாங்க. ஓகே, ஏதோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மோஷின் கான் தான் வருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் இன்ஜுரியில தான் வந்துருவான். முகேஷ் குமார் இல்லையா? டெல்லிடா, டெல்லி அவன். முகேஷ் 5 பவுலரோட தான் வருவானுங்க. எப்படி பார்த்தாலுமே அடிதான், கன்ஃபார்ம் அடிதான். 6th பவுலர் அடிதான். நாளைக்கு என்ன தோணுதுன்னா எவரும் அடிக்க மாட்டேன்னு தோணுது. 200க்கே அவுட் ஆயிடுது எல்லாமே ஆர்சிபி. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச உங்க டார்கெட் 2 மேக்ஸிமம் 210 தான், மேக்ஸிமம் 210. 210 டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பவுலர் வச்சிருப்பான், அதனால பிரச்சனை இல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா எல்ஏஜி அடிப்பாங்க நாளைக்கு. எல்ஏஜி நாளைக்கு ஏதோ நாளைக்கு விராட் கோலி மிஸ் பண்ற மேட்ச். விராட் கோலி ஏஸ் ரூட் ஆட மாட்டாங்க. போன மேட்ச் ஏஸ் ரூட், அந்த மேட்ச் விராட் கோலி ஏஸ் ரூட் ஆட மாட்டாங்க. ஏஸ் ரூட் வேணாம். ஜேக்கப் நல்லா போடுறான் உங்களுக்கு, டஃபி சூப்பரா போடுறான். டெத்ல ஒழுங்கா போட மாட்டேறானேடா. பவர் பிளே முக்கிய எடுத்துறானே, விக்கெட் எடுத்துறான் எல்லா மேட்சுமே, 3 விக்கெட் எடுத்துக்கிறது தெரியல எப்படின்னு. சரி, நாளைக்கு என்ன யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வந்து விராட் கோலி ஃபிட்னஸ் வந்தாருன்னா அவர் பிளேயிங் லெவல் அப்படியே தான் இருக்கும். பிளேயிங் லெவல் எந்த மாற்றமும் வராது. அப்படி இல்லைன்னா வெங்கடேஷ் தான் கொண்டு வருவாங்க, அது வேற எதுவும் இல்ல. இந்த பக்கமும் அதே மாதிரி மாற்றலும் கொண்டு வர மாட்டாங்க. அவன் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து அது என்ன சொல்லுவாங்க, அடமெண்ட் ஒரு கேப்டன். அவரு அடமெண்ட் தோனி ஃபேன் மாத்த மாட்டோம். அடமெண்ட் அது வந்து இப்படிதான் போவேன்னு சொல்லி போயிட்டு அடி வாங்கிட்டு வருவாப்புல. அது நாளைக்கு அதனாலதான் நடக்க போகுது. நாளைக்கு எல்லாம் படம் போட்டு விட்டு நாளைக்கு பாரு, மிராக்கல் நடந்து ஆர்சிபி தோத்து எல்ஏஜி ஜெயிக்க போகுது. சரி, நான் எல்ஏஜி ஜெயிக்க போதா? நான் ஆர்சிபி, நான் எல்ஏஜி. சரி, உனக்கு 2 கேம் சேஞ்சர் ஆஃப் த 2 டீம்ல இருந்து ஒரு பிளேயர் சொல்லு. கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவுலர் சொல்லலாம் 2 டீம்ல. ஆர்சிபில கண்டிப்பா யார் சொல்லணும்னா, நாளைக்கு வந்து இவன் படிதர் மேட்ச் மாத்துவான். ஏன்னா கண்டிப்பா எல்லா மேட்ச் அடிக்கிறான். நாளைக்கு கோலில கட்டி அவனே ஓப்பனிங் வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங் தெரியல எனக்கு, படிக்கலன்னா சொன்னியா ரஜத் படிதர் சொன்னியா? படிதர் ரஜத் படிதர் படிக்கல் இருக்கும்போது எப்படி ஓப்பனிங் படிதர் வருவான்? படிக்கல் இறக்க மாட்டாங்கல்ல, படிக்கல் இறக்குறாங்க, அவனே இறக்குறாங்க. ஐயர் வருவான்ல, எப்படி செய்யறதா தெரியல, மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும். படிக்கல ஓப்பனிங் கூட படிதரலாம். அது 30-70% தான் விராட் கோலி வரணும் இல்லையா. ஆனா நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, காலில் வந்து பேண்டேஜ் கட்டிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது கிளிப்லாம் கண்டிப்பா நாளைக்கு ஆர்சிபி ஸ்கோர்ல படிதர் பிளாஸ்ட் பண்ணிடுவான். லக்னோல ரிசர்வ் பண்ணிட்டு கண்டிப்பா ஆட்டம் பேயாட நாளைக்கு ரிசர்வ் பண்ணிட்டு ரஜத் படிதர் சொல்றியா? எனக்கு வந்து ஜேக்கப் டஃபி, எல்எஸ்சில வந்து திக்வேஷ் ரதி. அது தெரியல, சொல்றேன், எனக்கு ஏதோ தோணுது. ஏன்னா ஒரு இது போன வருஷம் அப்படிதான் அன்பினிஷ்டு ஜாப் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஆமா, அதனால கூட தெரியல. ஆனா எனக்கு டஃபி மேல நம்பிக்கை இருக்கு. டஃபி பவர் பிளேல கண்டிப்பா மேட்ச் மிச்சல் மார்ஷ் ஏடன் மார்க்கரம் எடுத்தாலே மேட்ச் முடிஞ்சு. மிச்சல் மார்ஷ் தான் சின்ன கிரவுண்ட் பொழப்பான வரலாம். மிச்சல் மார்ஷ் ஏடன் மார்க்கம்லாம் அசட்டா வருவானுங்க. பாக்கலாம் எப்படி ஆடுவாங்கன்னு பாக்கலாம். ஓகே, நாளைக்கு இதே டைம்ல பாக்கலாம். பாய்.